வரை நம்பி வந்த டாக்டர் மாப்பிள்ளை. 1000 சவரன் தங்க நகை அபேஸ். டாக்டர் குடும்பத்தையே வசமாக சிக்க வைத்த மாமனார். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வெல்கம் டு கிங் வைரல் நியூஸ். சினிமா படத்தையே தோற்கடிக்கிற அளவுக்கு கோயமுத்தூர்ல நடந்த ஒரு பக்கா ஃபேமிலி கிரைம் ஸ்டோரி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா மாமனார் வீட்டுக்கு மருமகன் வந்தா என்ன செய்வாங்க? நல்லா கவனிப்பாங்க, விருந்து வைப்பாங்க. ஆனா இங்க ஒரு மருமகன் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? வந்தாரு, தங்குனாரு, அப்படியே சைலண்டா 1000 சவரன் தங்க நகைய அள்ளிட்டு போயிட்டாரு. ஆமாங்க, நிஜமாதான். ஒரு டாக்டர் மருமகன் அவரோட அம்மா அக்கா எல்லாரும் சேர்ந்து பர்ஃபெக்டா போட்ட மெகா ஸ்கெட்ச் தான் இது. வாங்க என்ன நடந்துச்சுன்னு இந்த ஸ்டோரியில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கோவை கணபதி நகர் பகுதியை சேர்ந்த பிரபல ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் சண்முக பாண்டியன். இவருக்கு கோடி கோடியா சொத்து, சொகுசு பங்களா எல்லாமே இருக்கு. கடந்த 2024 பிப்ரவரி மாசம் சண்முக பாண்டியன் அவரோட மகளுக்கு டாக்டர் விக்னேஷ் அப்படின்ற ஒருத்தருக்கு ரொம்ப கிராண்டா கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. மாப்பிள்ள டாக்டர் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு சண்முக பாண்டியனும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு பெருமையா நினைச்சாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது மாப்பிள்ளை வீட்டுக்கும் ஏகப்பட்ட கடன், ஏகப்பட்ட நிதி நெருக்கடி அப்படின்ட்டு. சரி, நம்ம மருமகன் தானே, கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு மனசு உருகுன சண்முக பாண்டியன் காலப்பட்டியில இருக்கக்கூடிய தன்னோட சொந்த சொகுசு பங்களாவை நீங்களே இங்க வந்து தங்கிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அவ்வளவுதான். மருமகன், அவரோட அம்மா வாசுகி, அக்கா டாக்டர் ஜீவிதா எல்லாரும் அந்த பங்களால குடியேற ஆரம்பிச்சாங்க. அதாவது அந்த வீட்டுக்கு எல்லாருமே குடும்பத்தோட செட்டில் ஆகுறாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்து என்ன? பேராசை அவங்க கண்ணை மறைக்குது. இந்த பங்களா வீட்டை என் பெயருக்கு மாத்தித்தாங்க மாமா அப்படின்னு விக்னேஷ் நைஸா கேட்க ஆரம்பிக்கிறாரு. சண்முக பாண்டியன் அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு ஸ்ட்ரிக்டா மறுத்துறாரு. மறுத்தா சும்மா விடுவாங்களா நம்ம வில்லங்க குடும்பம்? நீ தராட்டி என்ன, நாங்களே மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முக பாண்டியனுக்கே தெரியாம 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொகுசு பங்களாவை வேற ஒருத்தருக்கு வித்திருக்காங்க. விஷயம் சண்முக பாண்டியன் மகளுக்கு தெரிய வருது. இதனால வீட்டுல பயங்கரமான சண்டையும் நடக்குது. என்னடா இது அநியாயமா இருக்கே அப்படின்னு கோவிச்சுக்கிட்டு அவங்க பொண்ணு நேரா அவங்களோட அப்பா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இதோட இந்த பஞ்சாயத்து முடிஞ்சுதான்னு பார்த்தா இல்ல ஃப்ரெண்ட்ஸ். மெயின் பிக்சரே இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. மருமகன் மேல சண்முக பாண்டியனுக்கு பயங்கரமான சந்தேகம் வந்துடுச்சு. இவன் ஏதோ பெருசா தில்லுமுள்ளு பண்றான் அப்படின்னு நினைச்சு உடனே அந்த வீட்டுல இருக்கக்கூடிய லாக்கர் சாவிய வாங்கிட்டு வர சொல்றாரு. சாவிய வாங்கிட்டு வந்து சண்முக பாண்டியன் அவரோட லாக்கரை திறந்து பார்க்கும்போதுதான் அங்க இருந்த 1000 சவரன் தங்க நகைகள் மொத்தமா காணாம போயிருக்கு. லாக்கர் அப்படியே காலியா கிடக்குது. மருமகன் விக்னேஷையும் அவங்க லாக்கர்ல இருக்கக்கூடிய 1000 சவரன் தங்க நகையையும் நைஸா அள்ளிட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் சண்முக பாண்டியனுக்கு தெரிய வருது. சண்முக பாண்டியன் பதறி போய், டே என் நகையெல்லாம் எங்கடா வச்சிருக்க அப்படின்னு சொல்லி விக்னேஷை பிடிச்சு கேட்குறாரு. அதுக்கு அந்த தில்லாலங்கடி டாக்டர் என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா? இந்தா உன்னோட 100 சவரன் தங்க நகையை மட்டும் வச்சுக்கோ, மீதி 900 சவரன் தங்க நகையை பத்தி கேட்டனா அவ்வளோதான், உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மாமனாருக்கே பக்கா வில்லன் ரேஞ்சுக்கு மிரட்டல் விடுத்திருக்காரு. கடைசியில சண்முக பாண்டியன் நேரா கோவையில இருக்கக்கூடிய குற்றப்பிரிவு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இப்போ போலீஸ்காரங்க டாக்டர் விக்னேஷ், அவரோட அம்மா வாசுகி, அக்கா ஜீவிதான்னு 3 பேர் மேலையும் நம்பிக்கை மோசடி வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள வளைச்சு பிடிச்சு விசாரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மீதி 900 சவரன் தங்க நகை எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு போலீஸ் ஸ்டைல விசாரணை போயிட்டு இருக்கு. ஒரு சைடு பாத்தீங்களா மக்களே,
மருமகனை நம்பி வீட்டுக்குள்ள விட்டா மொத்தமா சுருட்டிட்டு போயிருக்காங்க. இந்த கிரைம் ஸ்டோரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்றைய கிங் வைரல் நியூஸ்களை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை ஆச்சி மசாலா. உங்களுடைய பழைய தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கிராமுக்கு கூடுதல் பணம் பெற உங்கள் லலிதா ஜுவல்லரி மட்டும். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.